வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நேத்திக்கு திமுக சார்பில முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் திருநெல்வேலியில நடந்திருக்குது. திருநெல்வேலியில திமுக சார்பில கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு மேலேயே டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அந்த சம்பவம் நேத்திக்கு நடந்திருக்குது. வழக்கம் போல முதல்வர் பேசும் பொழுது பாஜக இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்க பார்க்கிறது. அதே மாதிரி இங்க மத கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்ற மாரி காலம் காலமா அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பிஜேபி அப்படின்ற ஒரு பூதத்தை காட்டி சொல்லுவாங்களோ, அதே ஒரு விஷயத்தை முதல்வர் பேசியிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம அங்க அவரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. முதல்வர் என்னென்ன விஷயங்களை கிறிஸ்தவர்களுக்காக அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்ல ஆசிரியரை தேர்வு செய்யக்கூடிய கமிட்டியில அந்தந்த கல்வி நிறுவனங்களினுடைய பிரதிநிதிகள் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறாரு. அதை பிறப்பிச்சுட்டு தான் நான் இங்கேயே வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய புனித யோகோப் தேவாலயம், இந்த ஆலயத்தை புனரமைக்கிறதுக்கு 1,42,00,000 ரூபாய் அலாட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஆசிரியர் தகுதி தேர்வு, இதுலயும் சிறுபான்மை நிறுவனங்கள் அவர்களினுடைய கோரிக்கையை ஏற்று நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் 1439 ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது 470 ஆசிரியர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார். புதிய விதிகள் வர்றதுக்கு முன்னாடியே நான் பணி ஆணைகள் வழங்கியிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது போக தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 6 மாவட்டங்களுக்கு கல்லறை தோட்டம் அமைக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு. 13 மாவட்டங்கள்ல அந்த கல்லறை தோட்டங்களுக்கான 5 கோடி ரூபாய் நிதியை ரிலீஸ் பண்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. இப்படியா கிறிஸ்தவ மக்கள் சார்ந்து அவர்களுக்கான வாக்குறுதிகளையும் நாங்க இதுவரைக்கும் உங்களுக்காக செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற சில விஷயங்களையும் முதல்வர் பேசியிருக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு விழா, கிறிஸ்துமஸ் விழா, அது கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவ சபையை சேர்ந்த பாதிரியார்கள் அவர்களும் கூட அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சில இஸ்லாமிய குருமார்களும் இருந்தாங்க, ஹிந்து குருமார்களும் இருந்தாங்க. அண்ட் எதிர்கட்சிகள், குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி, அவர்கள் வழக்கம் போல ஸ்டாலின் தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்வாரா, தைப்பூசத்துல ஹிந்துக்களோட அவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாவுக்கு தெரியுது திமுகவினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் இன்னமும் ஸ்டாலின் அதற்கு வாழ்த்து சொல்வாரா, ஸ்டாலின் இதற்கு வாழ்த்து சொல்வாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறதை அவர்களினுடைய நேரட்டிவ்ல நீங்க சிக்கி இருக்கிறீங்க அப்படின்றத காட்டக்கூடிய விதமா தான் இருக்குது. திமுக, இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் மத வெறியை தூண்டவிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மேக்சிமம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுவார்கள். பாஜக ஒரு மதவாத கட்சி, குறிப்பா ஹிந்து மத கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் இந்த மாதிரியான கருத்தை யார்கிட்ட சொல்லணும்? 80% வரைக்கும் ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல பாஜக வருது அப்படின்னா அவர்களினுடைய நோக்கம் 80% ஹிந்துக்களை நோக்கி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஹிந்துக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுடைய ஃபங்க்ஷன்ல இவங்க கலந்துக்கிட்டு, ஏங்க இந்த மாதிரி பாஜக ரொம்ப வருது, அவர்களினுடைய டார்கெட் நீங்க தான், நீங்க விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துக்கள் கிட்ட தானே இவங்க சொல்லணும். ஆனா அவங்க சொல்லல. காலம் காலமா பாஜக அப்படின்ற ஒரு பூதத்தை காட்டுறாங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா பாஜக டார்கெட் பண்ணக்கூடிய ஓட்டர்ஸ இவங்க டார்கெட் பண்ணல. ஏன்னா இவர்களினுடைய பார்வையில அந்த ஓட்டர்ஸ் அப்படின்றது ஓட் பேங்கா இல்லாம இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்குது. அதுல பெரும் பகுதி திமுக அலையன்ஸுக்கே போயிட்டு இருக்குது. அதுல ஒரு சின்ன பகுதி நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் பெரும்பகுதி நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றதுனாலதான் மறுபடியும் அந்த ஒரு பூதத்தை காட்டி காட்டி ஒரு அச்ச உணர்வுலையே இங்க இருக்கிறவங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது. எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பாஜக அவர்களை தான் இவர்கள் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா அதிமுக பத்தி கூட நேத்திக்கு அவர்கள் பெருசா பேசல. பாஜக இந்த மாதிரியான விஷயங்களை, ஏங்க அவர் எங்க ஃபங்க்ஷனுக்கு வருவாரா, எங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவாரா அப்படின்றத தாண்டி அவர்களினுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும். மாத்தினாதான் இங்க அவங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியும். மறுபடியும் கவுண்டர் அட்டாக் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய நேரட்டிவ்ல தான் நீங்களும் இருக்கிறீங்க. அது அவர்களுக்கான ஒரு வெற்றி அப்படின்றத காட்டக்கூடிய விதமா தான் இருக்குது. அண்ட் இன்னொன்னு, திமுக அவர்கள் ஏன் தென் மாவட்டத்துல அதுவும் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன்ல பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் சைட்ல ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. குறிப்பா
கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் அவர்களினுடைய ஆதரவும், நிறைய சபைகளினுடைய ஆதரவும் கூட வந்துட்டு விஜய்க்கு இருக்குது. ஸோ விஜயை நம்மவர் அப்படின்ற மாதிரி அவர்கள் பார்க்கிறாங்க. ஸோ கிறிஸ்தவர்களினுடைய வாக்கு பெரும் பகுதி விஜய்க்கு போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் அதுல விரிசல் விழுந்துடக்கூடாது. நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம். நாங்க உங்களுக்கு தான் நிறைய செஞ்சிருக்கிறோம் அப்படின்றத சொல்லக்கூடிய விதமா தான் நேற்றைய கூட்டம் அப்படின்றது அமைந்திருக்குது. ஸோ இது உள்ளபடியே திமுகவினுடைய அந்த ஸ்டாண்ட் அவர்கள் போகக்கூடிய பாதை அப்படின்றது கரெக்டா இருக்குதா? திமுகவினுடைய அந்த சிறுபான்மையினருடைய வாக்கை சிந்தாமல் சிதறாமல் அவர்கள் பெறுவார்களா அப்படின்னு கேட்டோம்னா இந்த முறை கஷ்டம்தான். ஏன்னா 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பர்சன்ஸினுடைய வாக்கை முழுமையா திமுக பெறதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 40 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க, அது திருமணமானவர்களா இருந்தாலும் சரி, திருமணமாகாதவர்களா இருந்தாலும் சரி, அவர்களினுடைய வாக்கு அப்படின்றது பெரும்பான்மையா திமுக அலையன்ஸுக்கு போறதுக்கான வாய்ப்பு குறைவாவே இருக்குது. ஸோ அதுல ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு சின்ன ஓட்டைய போட்டுட்டாங்க. விஜய் ஒரு பெரிய ஓட்டைய போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா சிறுபான்மையினருடைய வாக்கு எந்த பக்கம்லாம் பிரிஞ்சிருக்குது அப்படின்றத பொறுத்து திமுகவும் வேற வழியே இல்லை, நம்முடைய அணுகுமுறையும் மாற்றணும் அப்படின்ற நிலைமைக்கு கூட வரலாம். ஸோ அதற்கு நம்ம தேர்தல் முடிவுகள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்முடைய பார்வையில இந்த முறை கடந்த காலங்கள்ல வந்த மாதிரி முழுமையா சிறுபான்மையினரினுடைய வாக்கு, குறிப்பா கிறிஸ்தவர்களினுடைய வாக்கு முழுமையா திமுக காங்கிரஸ் அலையன்ஸுக்கு போறதற்கான வாய்ப்புகள் குறைவாவே இருக்குது. அதுல ஒரு பெரிய சேதாரம் கிட்டத்தட்ட 20-25% வரைக்குமாவது சேதாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.